ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்குங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இங்கே ஐஸ்வர்யாவை நினச்சி இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே சூர்யா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இங்கே ஐஸ்வர்யாவையும் நம்ம ஒரு கண்ணு வைக்கணும். ஏன்னா இங்கே கௌதம் எதனா ஒன்று இங்கே ஐஸ்வர்யாவை பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்கிறது இங்கே சூர்யாவை பார்த்துட்டு இருக்க முடியல. அது இங்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு கௌதமையும் பார்த்து இங்கே சவாலையுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வந்துடுறாங்க. இங்கே விஜய் கூட பார்த்திங்கன்னா இங்கே பிரபா கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருந்தார். ஆனால் இங்கே அனாமிகா ரொம்பவே பார்த்திங்கன்னா திட்டம் போட்டு இங்கே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அவள் சொல்கிற பொய்யை இது நான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி நாளைக்கு நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், நீ அனாமிகா நாளைக்கு ரெடியாகிரு, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் வயிற்றில் வளரல குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு அப்படியே சொல்லிவிட்டு இங்கே டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனாமிகா கிட்டேயும் சொல்கிறாங்க. அனாமிகா பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருக்குது, நாளைக்கு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனாமிகா ரொம்பவே பயந்துருந்தாலுமே இங்கே விஜய் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு இருக்குது வந்து நீ செக்கப்பில் நீ மாட்டுவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் பிரபா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தேன், ஆனால் அந்த ஆசையில் நீ மண்ணை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே எதிர்பார்த்ததுனாலுமே இங்கே கோடீஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்கிட்ட டைவர்ஸுக்கு நீ சைன் மட்டும் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சொல்லிட்டு போனதை நினச்சிக்கிட்டே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ்வர்யாவுமே இங்கே சித்ராவையும் கௌதமையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்திட்டு இருந்தாலுமே இங்கே கௌதமே ரொம்பவே கோபமாகவும் ஐஸ்வர்யா மேலே அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐஸ்வர்யாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மகாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இங்கே ஐஸ்வர்யாவை நினச்சோம் பிரபாவை நினச்சோம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்மளுக்குன்னே வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அனாமிகா பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். ஏன்னா அனாமிகா இவ்வளோ நடிச்சிருப்பான் நாடகம் போடுவோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அவள் சொல்கிற பொய்யெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்காங்க, பச்சையாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அவள் சொல்கிற பொய்யை நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சூர்யா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சூர்யாவும் மகாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருசாகவும் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இங்கே கோடீஸ்வரியும் இங்கே அவங்க ஃபேமிலியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மகா கிட்ட நான் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்வர்யாவுக்கும் கால் பண்ணி ஐஸ்வர்யா அங்கே எதனா பிரச்சனையா அப்படின்னு எதனா பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, நான் வந்து வரேன். ஏன்னா கௌதம் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டான், உன்னை எதனா பண்ணுறதுக்காக அவங்க பிளான் போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யா கிட்ட சொன்னதும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சூர்யா நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா அவங்க நானே போதும் அவங்கள சமாளிக்கிறதுக்கு, நீங்கள் வேறையா என்னால் முடியலைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சரி ஐஸ்வர்யா நீ பத்திரமா எதனா பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா இது மாதிரி சொன்னாலுமே ஒரு சைடு இங்கே சூர்யாவுக்கு ஒரு சைடு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா கௌதம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே கோவமாகவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போனான், ஆனால் அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருந்தாலுமே இங்கே நம்ம கௌதம் கிட்டேருந்து இங்கே ஐஸ்வர்யாவை நம்ம குழந்தை பிறக்கிற வரையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குது பார்க்கலாமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.